காலைதோறும் கர்த்தருடைய வார்த்தை கேட்க வந்தவங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய இன்ப நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கின்றேன். தேவ சமாதானத்தை குறித்து இன்றைக்கு 6வது நாளை நாம் தியானிக்க உள்ளோம். கொலோசியர் 3வது அதிகாரம் 15வது வசனம். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது. சரியான மொழிபெயர்ப்பை பார்த்தால் தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளும்படி இடம் கொடுங்கள் என்றுதான் வருகிறது. ஆகவே தேவ சமாதானத்துக்கு நாம் எவ்வளவு இடம் கொடுக்கிறோமோ அவ்வளவுதான் அது நம்மை ஆளுகை செய்யும். லௌகீக லாபங்களுக்காக தேவன் கொடுத்திருக்கிற சமாதானத்தை பணயம் வைத்துவிடக் கூடாது. உதாரணத்துக்காக, ரட்சிக்கப்பட்ட ஒருவர் அழகுக்காகவோ பணத்துக்காகவோ வேறு எந்த காரணத்திற்காகவோ ரட்சிக்கப்படாத ஒருவரை திருமணம் செய்யக்கூடாது. அப்படி செய்தால் தேவ சமாதானத்தை இழந்து போகக்கூடிய ஆபத்து இருக்கிறது. தேவ சமாதானத்தை காத்து கொள்ள வேண்டுமானால் ரட்சிக்கப்பட்ட ஒருவரைத்தான் திருமணம் செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, எந்த ஒரு தீர்மானத்தை எடுத்தாலும் சமாதானத்தை பெருக செய்யும் தீர்மானத்தை மாத்திரம் எடுப்பது நல்லது. சமாதானத்தை இழக்க செய்யும் தீர்மானங்களை எடுப்பதை தவிர்த்து விட வேண்டும். உதாரணத்திற்கு, நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இடத்திலேயே வசனத்தை போதிக்கின்ற திருச்சபைக்கு அங்கே செல்வது நல்லது. வெறும் சம்பள உயர்வுக்காகவோ அல்லது வேறு முக்கியமற்ற காரணங்களுக்காகவோ ஆவிக்குரிய சபையை விட்டுவிடுவது நல்லதல்ல. வசனத்துக்கு முன்னுரிமை கொடுத்து ஆவிக்குரிய சபை நிமித்தம் சம்பள உயர்வை புறக்கணிப்பீர்களானால் நீங்கள் இருக்கிற ஊரிலே சமாதானத்திற்குரிய பணப்பெருக்கங்களை தேவன் உங்களுக்கு கொடுப்பார். ஆகவே சமாதானத்தை பின்தொடருங்கள், அதையே நாடுங்கள், அதையே காத்து கொள்ளுங்கள். அப்பொழுது அது நல்ல நாட்களையும் நீடிய ஆயுளையும் எல்லா விதமான நிறைவையும் ஆசீர்வாதத்தையும் உங்களுக்கு கொண்டு வரும். கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவத்தை கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.